கயல், கடலும் கடலை சார்ந்த பகுதிகள் தான் கயல்னு சொல்கிறோம். இந்த திரைப்படத்தில் கடலோரம் பயணிக்கக்கூடிய ஒரு பெற்றோரின் கதை. எதோடு பயணிக்கிறார்கள்? காதலோடையா, ஒரு மகிழ்ச்சியோட இல்லை, தன் மகளின் ஒரே மகளின் அஸ்தியோடு கலக்கிற போகிறாங்க ஒரு இடத்துல போய் ஒரு புனித தலங்களை நோக்கி. ஏங்க இந்த ஒரே மகள் இருந்தால் நோய் வந்தால் இல்லை, ஒரு நல்ல நண்பரை காதலிக்கிறார். அப்பா எப்போதுமே அப்பா செல்ல பெண்ணு தானே, அப்பா அந்த காதலுக்கு அற்புதமாக ஆதரவு கொடுத்து, அது ஒரு காவல்துறை அதிகாரி, கட்டுப்பாட்டான காவல்துறை அதிகாரி, அழகாக அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் அவரது தாயார் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தார், ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை ஒரு நிலைப்பாடு. ஆமாங்க, ஒரு காதலிக்கிற பையன் ஸ்டேட்டஸ் வைஸு இப்போ எப்பொழுதுமே நடைமுறையில் என்னென்னா, ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்டஸாக இருக்கிறாங்க. ஆனால் பையன் பிடிக்கல, தனக்கு வேண்டப்பட்ட தான் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அம்மாக்களாக இருக்கட்டும், அப்பாக்களாக இருக்கட்டும், அவர் வேறு வசதி இருந்தால் வேறு ஜாதின்றுவாங்க, இல்லை ஒரே ஜாதி என்றால் ஒரு மதத்தை காட்டிடுவாங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட பிரிவை காண்பித்து குறிப்பாக ஜாதிய கலவரம் மாதிரி இல்லை, வேணாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அம்மா தன்னை காப்பாற்றுவதற்கு இந்த சென்டிமெண்ட்டுக்காக அந்த பெண்ணை தன்னுடைய உயிருக்கு உயிராய் நேசித்த காதலனை விட்டுவிட்டு அம்மா சொன்ன அம்மாவுடைய அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளையை கல்யாணம் செய்து கொடுக்கிறார். அது எப்படி இருக்குன்னு தெரியும். காதல் நல்ல டீப் காதல், எல்லோரும் இருந்தது விட்டுட்டு போகிறப்போ இறந்து விடுகிறார். அதான் அடிப்படை. இது காவல்துறைக்கு போகணுமே, வேணாம், ஏன்னா இவரே ஒரு டிஎஸ்பி, போனால் வேணாம், அது பல்வேறு சிக்கலை உருவாக்குன்னு அவங்க மனைவி சொல்லும்போது, மனைவி சொல்லுதானே மந்திரம். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் எழுப்புலாம் போய் பல சமயத்தில் விட்டு கொடுத்தா ஆகணும் வாழ்க்கையில் போகிறப்போ. ஏன்னா அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது. டிவி பார்க்கணும், ஏன்னா வசதி வாய்ப்பு மாதம் போய் வேலை பார்த்து வரணும்னு அவசியம் இல்லை. கணவர் நல்ல வேலை பார்க்குறப்போ அரக்கத்தனமாக உட்காந்துட்டு இந்த மாதிரி ஐடியாக்கள், இந்த மாதிரி சஜஷன்ஸ். மனைவி ஒரு மந்திரி தான், ஆனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை போகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அரக்கத்தனமாக இருந்தார்கள் என்பது தான் அதில் ஒரு கதை. சரி, இது ஒரு கதை. அந்த காதலன் திருமணம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடும் செய்து அப்பா பச்சை கொடி காட்டிய அந்த காதலன், அவரை இன்னொரு பெண் வரும்பொழுது அவர் டீப்பாக லவ் பண்ணதுனால அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொள்ளாத பெண் ஏற்றுக்கொண்டாலா, துறவரம் போட்டு தெருவா கோயில் கோலன்னு அலைஞ்சாராங்கிறது ஒரு கதை. என்னென்னா, இயக்குனர், குறிப்பாக சொல்லணும், ஒரு பெண் இயக்குனர் பல ஆண்டு காலம் போராடி இந்த கதையை, தன்னுடைய கதையை ஷேப் பண்ணியிருக்கிறார். ஆமாம், ஒரு பெண்ணுடைய இயக்குனர் பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அதை கொண்டு போகிறார். இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர். ஒரு வசதி வாய்ப்பு, வேறு பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஒரு இருக்கும் பொழுது அவங்க அப்பா, அவங்க வேண்ட கணவர்கள் நிறைய செய்வாங்க. ஆனால் இந்த பெண்மணி தனியாக போராடி இந்த படத்தை, இதில் யார் தயாரிச்சிருக்கிறாங்கன்னா, ஜேசுடைய சார்பாக ஜேசு சுந்தரராமன் என்று அமெரிக்க வாழ் தமிழர் இந்த கதையை ஃபோன்லேயே கேட்டு, நேரில் இல்லை, ஃபோன்லேயே கேட்டு ஏற்கலாம்னு முழு உதவி செய்திருக்கிறார். ட்ராவல் என்பது ஒரு அற்புதமாக அங்கேருந்து சிதம்பரம், அடுத்தாப்புல நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அப்படியே ராமேஸ்வரன் என்பது போல கதை நவருகிறது. இந்த காதலன் பின்னர் இவர் எப்படி மகனாக ஆகிறார் இந்த தம்பதியருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு நிலைப்பாடு. இதில் லிங்கேஷ் அந்த காதலனாக நடிக்கிறார். புதுமுகமல்ல, நிறைய படங்கள் நடித்தாலும், ஒரு குணச்சித்து நடித்தாலும், ஒரு காதலர், ஒரு ஹாப்பியஸ்ட் காதலர், வருத்தப்படக்கூடிய காதலர், வேதனைப்படக்கூடிய காதலர் என்று அப்படி போகுது. ஒரு ப்ரெசன்டேஷன் ரொம்ப கை நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடிப்பு ஒரு லெவல். அன்மோல் நிறைய சித்தி திரைப்படத்திலலாம் ஒரு டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வந்தவர் இன்றைக்கி ஒரு மெச்சூரிட்டியாக, ஒரு டிஎஸ்பியாக, ஒரு பெண்ணின் தகப்பனாராக, ஒரு ரெஸ்பான்சிபிள் தகப்பனாராக, பெண்ணின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகப்பனாராக இருப்பது என்பது ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன். காயத்ரி என்னங்க, ஒரு நடிப்பு என்பது தெரியக்கூடாது, தெரியவே இல்லை. அது மட்டும் ஒரு இயற்கையாக என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறார். அடுத்தாப்புல ரமேஷ் திலக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்கிறார். ஒரு மனோதத்துவ நிபுணர். அவரே தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியதில்லை, ஈடு கொடுக்க முடியாமல், அது ஒரு பெண்ணு இயக்குனர் பெண்ணோடைய மனசை எவ்வளோ
ஒரு நல்ல திருமணம், ஊருக்கு போகிறேன், டெலிவரிக்கு போகிறேன்னு போயிட்டு விவாகரத்து நோட்டீஸ் விட்டு ஒரு பையன் பெரிய பையனாகிற வரலையும் ஒரு அழிச்சாட்டியமாக இருப்பது என்பது ஒரு அழுத்தமானது. இந்த சைடு காமி ஒரு காதல் மேலே எவ்வளோ ஒரு நல்ல அழுத்தம், அது மாதிரி கல்யாணம் ஆகி எப்படியெல்லாம் வந்து அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று 2 கேரக்டரில் பண்ணும்போது ரமேஷ் திலக்கு ஒரு நல்ல ஒரு சோபிக்கிறார். அவர் நல்ல அடிப்படையில் ஒரு நல்ல நடிகர். இதை அவரை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது இந்த திரைப்படம் முடிவது வந்து கடலில் ஆரம்பித்து கடலில் முடிஞ்சால் கூட கடல் இதோடைய அழகுகள், அந்த கடற்கரையோட நீளங்கள், அகலங்கள், அங்கே வரக்கூடிய ஆறுகள் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நம்மளே ஒரு டூருக்கு போகிற மாதிரி அழைச்சிட்டு போயிருக்கார் இயக்குனர் தமயந்தி. ஆமாம், அவரே என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக்கிட்டு நல்ல ஸ்கிரிப்டை வெள்ளை பேப்பர்லேருந்து வெண்திரை கொண்டு போகிறப்போ அந்த கதையை வந்து யூஎஸ்சில் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளருக்கு சொல்லி முதல்ல தயாரிப்பாளரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் டிசைட் பண்ணால் தான் பண்ண முடியும். எப்பொழுதுமே அவர்கள் இருவரும் திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், கதை மூலமாக செய்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் எல்லாம் காதலிச்சிருப்போம், கைவிட்டிருப்போம், கை கழுவிருப்போம், பெண்ணு ஆண் எல்லாம் பெற்றோர் எப்படியெல்லாம் செய்திருப்போம். எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். தியேட்டரிக்கல் படத்தை போய் பார்த்தாக்க நல்ல வாய்ப்பு, வசதிகள் இருக்குது.